நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இன்றைய பெரிதினும் பெரிது கேளில் விவாதிப்பதற்காக 2 கல்லூரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். முதலாவதாக ஸ்காட் கிறித்துவ கல்லூரி மாணவர்கள் நாகர்கோயில். இவர்களோடு விவாதிக்க போவது எஸ்டி ஹிந்து கல்லூரி மாணவர்கள் நாகர்கோயில். ஒரு அழகான ஒரு விஷயம், ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. காதல், இதை பற்றித்தான் இன்றைக்கு விவாதிக்க போகிறோம். இன்றைய சூழல்ல எப்படி இருக்கிறது காதல், எப்படி பார்க்கப்படுகிறது? எல்லாவற்றிற்கும் நம்ம ஒரு அளவுகோல் வைக்கிறோம். காதலுக்கும் ஒரு அளவுகோல் தேவைப்படுகிறது. காதலினால் தீவிரமான பாதிப்புகள் இருக்கு. காதலை அறிவு கொண்டுதான் அளவிட வேண்டும் அப்படின்றது ஒரு தரப்பு. அதெல்லாம் இல்லவே இல்லை. காதலுக்கு கண் கிடையாது. காதல் புனிதமானது. காதல் அப்படின்றது ஒரு அதீதமான ஒரு உணர்வு. இதெல்லாம் நம்ம கரை கொண்டு தடுக்க முடியாது. காதலை அனுபவிக்க வேண்டும் என்பது மற்றொரு தரப்பு. காதலில் மூளைக்கு வேலை இல்லை என்கிறது எஸ்டி ஹிந்து கல்லூரி மாணவர்கள். அறிவு கொண்டுதான் காதல் பார்க்கப்பட வேண்டும் என்று ஸ்காட் கிறித்துவ கல்லூரி மாணவர்கள் நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்கள், நீங்கள் விவாதிக்க போகிற விஷயங்களை எடை போடுவதற்காக திரு பாஸ்கர் சக்தி, எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், திரு வசந்த், இயக்குனர். இவர் காதலை பற்றி நிறைய படங்களை பல புதிய கோணங்களில் எடுத்து இயக்கி இருப்பவர். இப்போது தற்சமயம் 3 பேர் 3 காதல் என்று காதலை அழகாக சொல்லும் ஒரு திரைப்படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். லக்ஷ்மண் கேமராமேன். பெரிதினும் பெரிதுகள் தன்னுடைய முதல் கட்ட விவாதத்தை எழுப்புகிறது. காதல் புனிதமானது என்னும் கான்செப்ட் சரியானது, தவறானது? புனிதம்ங்கிறதுக்கு நீங்க அகராதியில மீனிங் பாத்தீங்கன்னா தூய்மை, பரிசுத்தம், தெய்வீகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தெய்வீகம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்தே நம்ம உணரக்கூடியது. அதே போல்தான் இது காதலுக்கும் அது பொருந்தும். என்னுடைய கருத்துப்படி லௌகிகத்தில் இருக்கும் காதலை ஆன்மீகத்தில் சேர்க்கும் அளவிற்கு காதல் புனிதமாகத்தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு புனிதமாக முக்கியதான் இந்த காதல் அப்படிங்கிறது. காதலுக்கு புனிதமானன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி புனிதமாயிருக்கும்? இப்போ கடவுளுக்கும் மனிதனுக்கு நம்ம ஒப்பு வைக்க முடியாது. கடவுளுக்கு தான் நம்ம டிவைன் உள்ள ஒரு பேர் கொடுக்கும். காட் இஸ் டிவைன். அப்படி கடவுள் தான் புனிதம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில், நம்முடைய வாழ்க்கையில் அந்த காதலை நம்ம ஒருபோதும் நம்ம டிவைனாக மாற்ற முடியாது. கடவுளுக்கோடு அவங்க ஈடுபடுத்தியிருக்காங்க. கடவுள் புனிதமானவர் தான். ஆனால் அது எதுக்கு நம்ம கடவுளை வழிபடுறோம்? ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஒரு 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 நெறிகள் இருக்கும். அது காதலுக்கும் அந்த இதுக்கு நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா காதலை எடுத்துட்டோம்னா அது ஒரு கட்டுப்பாடு இருக்காது, ஒரு நெறிகளும் இருக்கக்கூடாது. அப்படி கட்டுப்பாடும் நெறிகளும் இருந்தா அது காதலாக மாறாது. அப்படி கட்டுப்பாடும் நெறிகளை நம்ம எதிர்பார்க்கறதுனால தான் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனைகள் வருது. எந்த அப்ரோச்சுடன் காதல் பண்ணுவது சுகமானது? அறிவோடு அப்ரோச் பண்ணணுமா, இல்ல உணர்வு சார்ந்து நம்ம அப்ரோச் பண்ணணுமா? இதுதான் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. இப்போ நம்ம காதலுக்கு அப்ரோச் பத்தி பேசிட்டு இருக்கோம், காதலில் அப்ரோச் பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் முதல்ல வர என்ன விஷயம்னா, அந்த காதலோட இம்பார்ட்டன்ஸ் நான் முதல்ல உங்களுக்கு காட்டணும். முதல்ல நம்ம லைஃப்க்கு எந்த ஸ்டேஜ்ல அந்த காதல் நடக்குதோ அப்போ நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? நம்ம முக்கியமான லைஃப்க்கு முக்கியமான கட்டத்துல இருப்போம். நம்ம லைஃப்க்கு எல்லா டிசிஷன்ஸ் அந்த காலகட்டத்தில் தான் எடுத்துட்டு இருப்போம். அப்போ அந்த டைம்ல நம்ம வெறும் காதல்னு சொல்லிக்கிட்டு, நம்ம வெறும் சென்சஸான்னு சொல்லிக்கிட்டு டைவர்ட் ஆகவே முடியாது. எப்படி நமக்கு எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட்டோ, எப்படி நம்ம அதுக்கு அறிவு யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி நமக்கு காதலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கும் நம்ம அதை விளையாட்டுத்தனமாக எடுக்க முடியாது. இந்த விளையாட்டுத்தனமான லவ் தான் சைக்காலஜிஸ்ட் கேம் பிளேயிங் லவ்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம இருக்கவே முடியாது. அதை நம்ம ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணணும், ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த காதல் இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பழகுறாங்க. பொண்ணுக்கும் பையனை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு, பையனுக்கும் பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இருக்கு. அப்படி பண்ணும்போது அறிவுத்தனமாக யோசிக்காம வெறும் சென்சஸாக யோசிச்சுக்கிட்டு, வெறும் உங்கள் ஹியூமர்ஸ்னாலையோ இல்லை மனசில் வர்ற உணர்ச்சினால யோசிக்கும் போது உங்களால் ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது. நான் என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாது. அந்த பொண்ணை பற்றி நல்லா தெரியும், ஆனால் அந்த தெரிஞ்ச பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன கொடுத்தா அவள் என் காதலை உண்மையாக புரிஞ்சுக்குவா, அதை சொல்ல வராது. அப்போ என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ வருஷமா எல்லா காதலையும் பண்ண மாதிரி பண்ணுவாங்க. ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது உங்கள் காதலுக்கு அப்ரோச்சில் ஏன் வித்தியாசம் இருக்கக்கூடாது? அதில் வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசத்துக்கு நம்ம அறிவு பயன்படுத்தணும். வெறும் சென்சஸாக யோசிச்சோன்னா இவ்வளோ நம்ம மித்தாலஜியில் லிட்ரேச்சரில் படித்த அந்த அப்ரோச் தான் ஞாபகம் வரும்.
நம்ம மனசுல வந்து யோசிச்சு நம்ம டிசைட் பண்ணோதான் ஒரு மாஸ்க் இல்லாத காதல் வரும். அப்போதான் அந்த காதல்ல நம்பிக்கையும் வரும். பஸ்ல சும்மா இருக்கிற ஆளு ஒரு ஹார்ட்டை வரைஞ்சு பேர் எழுதிடுவாங்க. இதுதான் காதலா? உனக்கு உணர்ச்சி அந்த பெயிண்ட்ல போய் ஒரு குச்சி போட தான் சொல்லுதா? அதுதான் உனக்கு காதல் சொல்லுதா? அப்போ உண்மையா அந்த டைம்ல நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்லே ஸ்டெபிலிட்டி லூஸ் பண்ணும்போது, இமேஜின் அவங்க ஒரு ஜாப்ல இருக்கும்போது அந்த ஜாப் எந்த நிலைமையில இருக்கும், அவங்க படிக்கும் போது அந்த படிப்பு எந்த நிலைமையில இருக்கும். அப்போ அந்த டைம்ல அந்த அப்ரோச் எப்படி இருக்கணும்? சென்ஸ்ஃபுல்லா இருக்கணும். உங்க அப்ரோச் உங்க லைஃப். ஓகே, தட்ஸ் ஆல். ஜெனிதா, வெரி குட் ஜெனிதா. எஸ்டி ஹிந்து காலேஜ், உங்களுக்கான தருணம். எந்த அப்ரோச்சோடு காதல் பண்ண வேண்டும்? அறிவுபூர்வமாகவா, உணர்வுபூர்வமாகவா? ஏன் உணர்வுபூர்வமாக காதலை அப்ரோச் செய்ய வேண்டும்? கண்டிப்பா முழுக்க முழுக்க உணர்வுபூர்வமான ஒரு காதலை வந்து நீங்க அப்ரோச் பண்ணும்போது தான் அந்த காதல்ல ஒரு இனிமை கிடைக்கும். நீங்க வந்து உங்க மூளையில என்ன நினைக்கிறீங்க, அது வந்து ஒரு பிசினஸ் லெவல்ல யோசிக்க கூடாது. நீங்க அந்த லெவலுக்கு வந்து அறிவை வந்து அந்த லெவலுக்கு நீங்க கொண்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காதலிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை, அவன் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் தேவை அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராக்டிகல் லைஃப்ல கொண்டு போய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நீ கொண்டு போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுமா அப்படின்னு சொல்றதை விடைக்கும், அந்த செகண்ட்ல அந்த பொண்ணு ஆறுதலா 4 வார்த்தை சொல்றாளா, உன்னால முடியுமா, நீ நல்லா பண்ணுவ, சரி ஓகே இதை பாத்துக்கலாம், அந்த 4 ஆறுதலான வார்த்தை தான் அது காதல். அதுலதான் அந்த காதல் இனிமே இருக்கு. அதுல போய் நீங்க வந்து அந்த அப்ரோச்ல போய் மூளையை போய் யோசிச்சுட்டு இது என்னது, நம்ம வந்து யோசிக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அது வேஸ்ட். அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிற ஒரு பையனா இருந்தா கூட அந்த பையன் தன்னோட காதலிக்கும் போது ஃபுல்லா வந்து அவன் அறியாமையில மூழ்கி போறான். அந்த இடத்துல போய் இருந்துட்டு நான் அறிவை யூஸ் பண்ணி தான் என் காதலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கறதுக்காக இன்க்ளூட் ISTO டைட் இன் சி அவுட் ரிசல்ட் இப்படின்னு கொண்டு வந்து அவன் காதல் எழுதப்படல. அங்க போய் அவன் முட்டாள்தனமா என்னோட காதலை வந்து அன்பே ஆறுகிறேன் கிற்கலா எழுதுற காதல்கள் தான் புனிதமா ஒரு கவிதையா அது தொகுக்கப்படுது. அங்க அந்த அப்ரோச் வந்து அறிவை யூஸ் பண்ண வேண்டிய அப்ரோச் தேவையே கிடையாது. வரலாற்று ரீதியா சொல்லணும்னா கார்ல் மார்க்கஸ் அண்ட் ஜெனி மார்க்கஸோட ஒரு லைஃப் ஸ்டோரி எடுத்துக்கலாமே. கார்ல் மார்க்கஸ் அப்படிங்கிறவர் அவரோட மார்க்சிசம் அந்த ஒரு மகத்துவத்தை கொண்டு வந்ததே அந்த அவங்களோட காதல் தான். அந்த காதல் எங்க வச்சனால தான், அந்த அப்ரோச்னால தான் அவங்களோட லைஃப் வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுறதுக்கான காரணமே அது மட்டும்தான். ஸோ அந்த அப்ரோச்ல வந்து அவங்க வந்து அறிவை யூஸ் பண்ணல. அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ரீதியா பாத்தீங்கன்னா ஷாஜகான் மும்தாஜ் எடுத்துக்கோங்களேன். மும்தாஜ் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமா அவங்களோட அப்ரோச் வந்து கலரையை கட்டணும் அப்படின்றதா இருந்துச்சு தவிர அங்க போய் அவங்க வந்து அறிவை யூஸ் பண்ணி நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறேன் அப்படிலாம் கட்டல, ஒரு காலேஜ் கட்டுறேன் அப்படிலாம் கட்டவே இல்லை. சரி, நீங்க சொல்றீங்களா அறிவு காதலுக்கு தேவையில்லை, காதல் அப்ரோச் பண்றதுக்கு அறிவு தேவையில்லை. நீங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க ஒரு நாள் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு நைட் வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில இந்த காதலை தவிர வேற எந்த விஷயம் அறிவு இல்லாம யூஸ் பண்றீங்க? என்னோட அம்மா கிட்ட வந்து எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து காதலை வந்து ஒரு எதிர்பார்ப்பு இடத்தை பாக்குற காதலை மட்டும் பாக்குறீங்க. கொஞ்சம் காதலை வந்து கொஞ்சம் பிராட்மேடா யோசிங்க. எல்லா ஜீவராசிகளுமே காதலிக்கிற மாதிரி யோசிங்க. ஒரு கண்ணுக்குட்டி வந்து ஒரு தாய்க்கு வந்து ஒரு தாய் பசுவை தேடி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் அங்க வந்து அறிவை யூஸ் பண்ணி போகல, அது உணர்வு. நான் என்ன சொல்றேன் நான் பதில் சொல்றேன் சரிங்களா. நீங்க வந்து உங்க டெய்லி லைஃப்ல உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க காலேஜ்ல இருந்துட்டு என் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க மைண்ட்ல உங்களுக்கு தோணும், உங்க மனசுல தோணும். அங்க வந்து உங்களோட ஃபீலிங்ஸை கொண்டு வராம நான் அப்போ வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன் உங்களால எழுத முடியாது. அந்த நேரத்துல உங்க அம்மாக்கு போன் வருது, அம்மா சிக்குன்னு வருதுன்னா நீங்க உங்க அந்த டைம்ல அறிவு இல்லாம அழுதுட்டா இருப்பீங்க எக்ஸாம் ஹால்ல. எனக்கு அம்மா சிக்கு இல்ல, நீங்க அந்த நேரத்துல அந்த எக்ஸாமோட எனக்கு அம்மா இம்பார்ட்டன்ட், அந்த எக்ஸாமோட எனக்கு அம்மா இம்பார்ட்டன்ட், நான் டிசிஷன் எடுக்கிறேன். ஒரு நாளையில நீங்க யூஸ் பண்ற எல்லா விஷயங்களுமே அறிவு வருது. நீங்க வந்து உங்க அறிவை யூஸ் பண்ணி நீங்க வந்து நான் நல்லா படிக்கணும் அப்படின்றது ஒரு அறிவு சரிங்களா. நான் வந்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றது அதெல்லாம் வந்து மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க வந்து அந்த லெவலுக்கு எல்லாம் காதல கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. காதல்ன்ற ஒரு இன்பமான விஷயம், அதை ஏன் இவ்வளவு பெருசு அப்படிலாம் ரிலீஸ் பண்ணுங்க சரிங்களா. நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேனே. நீங்க வந்து காதல வந்து அப்ரோச் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொன்னீங்கன்னா போதும் சரிங்களா. நீங்க வந்து அறிவு ரீதியா ஒரு பையனை பாக்குறீங்க, உங்க அறிவு ரீதியா அந்த பையன் வந்து எல்லா விதத்திலயும் உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கான். நீங்க பாக்குறீங்க, பேசுறீங்க, அந்த பையனோட ஸ்டேட்டஸ், அவனோட லெவல், அவனோட படிப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு. உங்க அறிவு ரீதியா அந்த பையனை லவ் பண்ணிட்டீங்க. திருப்பி அவனை விட நெக்ஸ்ட் இன்னொரு பெட்டரான ஒரு பையனை பார்க்கும்போது அந்த அறிவு இருந்துச்சுன்னா அவன் மேல காதல் வந்துரும். அடுத்த பெட்டரா ஒரு பையனை பார்க்கும்போது அவன் மேல காதல் வந்துரும். அங்கே காதல் வரல, क्वेश्चन மார்க் தானே. என்ன பதில் சொல்றீங்க? எந்த அறிவுல செலக்ஷன் வருதோ அதே அறிவுல டிசிஷன் மேக்கிங்கும் உண்டு. அதே நீங்க டிசிஷன் மேக்கிங்றது ரெண்டாவது விஷயம் சரிங்களா. நாங்க பேசுற ஃபர்ஸ்ட் காதல். சரி, நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். நீங்க உணர்ச்சின்னு சொல்றீங்களா, அந்த உணர்ச்சி சயின்டிபிக்கலி உங்க பாடியில எங்க இருக்கு? ஹார்ட்ல இருக்கா, பிரெயின்ல இருக்கா? ஹார்ட்ல இல்ல, பிரெயின்ல இல்ல, ரெண்டுக்கும் நடுவுல அட்ரினல் சுரப்பில இருக்குன்னு சொல்லிக்கலாம்.
நீங்க சொல்ற உணர்ச்சியை நீங்க மித்தாலஜியா நீங்க ஒரு இமேஜினேட்டரி ஹியூமன் பாடி பண்ணிட்டீங்க. wherein your heart also thinks. No, your heart does not think, your heart does not have humor. It is only a blood pumping organ. அந்த ஹார்மோன்ஸ் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த விளைவுகள் வந்து உங்களுக்கு பசி எடுக்குதா, அது ஒரு ஹார்மோன் தான். உங்களுக்கு இனவிருத்தி ஆகணுமா, அது ஒரு ஹார்மோன் தான். தூக்கம் வரணும்னு அது ஒரு ஹார்மோன் தான். இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் வந்து காதலோட ஹார்மோன்ஸ் மட்டும் வேண்டாம்னு நினைக்கிறீங்க? அந்த மூளைக்கு வந்து அது மூளையில தான் அது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறீங்க. பசி எடுக்கும்போது எல்லாத்தையுமே நரம்பு மண்டலத்துக்கு எடுத்துட்டு போற விஷயம் தான். நான் பேசிட்டு பசி எடுக்கும்போது உங்க ஹார்மோன் தான் சொல்லுது உங்களுக்கு பசிக்குதுன்னு. ஆனா சாப்பிடும் போது நம்ம அனிமல் மாதிரி வாயில கையில கடிக்கதான் வாயில போடுறோமா? இல்ல, நம்ம ஒரு பிளேட்ல அதை செட் பண்ணி போடுறோம். அதுல நம்ம மாதிரி யூஸ் பண்ணலையா? கற்கால மனிதர்கள் அப்படிதான் இருந்திருக்காங்க. அவங்களோட சூழ்நிலையும் பழக்க வழக்கங்களும் அவங்கள வந்து உணர்வு ரீதியா மாற்றி இருக்கு. அவங்க சூழ்நிலையின் அடிப்படையில் அவங்களோட உணர்வு ரீதியா அவங்க மாற்றி இருக்காங்க. இல்ல, மாத்தினது நம்ம அறிவு வளர்ந்துச்சு, அதுதான் மாத்திச்சு. பாஸ்கர் சக்தி சார், இந்த 2 கல்லூரிகளும் பேசியதை பார்த்தீங்க. 4 பேர் பேசியிருக்காங்க. எங்கு இவர்கள் தவறு இழைத்தார்கள், எங்க இவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க, எந்த கல்லூரி முன்னிலையில் இருக்கிறது? விவாதங்கள் பெண்கள் தான் எப்பவுமே பிரமிக்க வைக்கிறாங்க. முதல்ல பேசின அந்த 2 பேருமே அவங்க சப்ஜெக்டை பேசவே இல்லை. முதல்ல காதல் புனிதமானதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு, காதல் ஏன் புனிதமானது இல்லைன்றத 2 தரப்பு கல்லூரியுமே அந்த பாயிண்ட்டுக்கு வரவே இல்லை. அவங்க அந்த பாயிண்ட்டுக்கு வெளியவே வேறு விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருந்தாங்க தவிர அவங்க ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே வரல. ஸோ முதல் ரவுண்டில் வந்து 2 பேரையுமே நான் வந்து ஏற்றுக்கலை. 2 பேருடைய ஆர்குமெண்ட்டுமே எனக்கு திருப்திகரமாக இல்லை. பட் 2வது ரவுண்டில் வந்து 2 பேருமே எக்ஸ்ட்ரானரியாக பேசினாங்க. அவங்க பாயிண்ட்ஸை முதல்ல தொகுத்து கொடுத்த விதமும் சரி, 2வது இந்த 2 பேரும் நேரடியாக ஈடுபட்ட விவாதத்துலையும் அவங்க மறுத்து பேசின விதமும் சரி, சோடையே சொல்ல முடியாது. 2 பேரும் ஈக்குவலாக பிரமாதமாக பேசினாங்க. காதலில் அறிவுக்கு வேலை இருக்கா இல்லையா, காதல் குறித்த ஒரு வித்தியாசமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இன்றைக்கு நாம் காதலில் அறிவுக்கு வேலை இருக்கா இல்லையா, காதல் குறித்த ஒரு வித்தியாசமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். காதலில் அனைத்து இன்ஸ்டன்ட் முடிவே சரி, இல்ல யோசித்துத்தான் முடிவெடுக்க வேண்டும். நம்ம ஒரு உள்ளுணர்வு சொல்றதுபடி தான் நம்ம நடக்கணும், அது ஒன்று. இல்ல காதல்ல வந்து நம்ம ரொம்ப யோசிச்சு தான் முடிவெடுக்கணும், கொஞ்சம் பரிசீலிக்கணும். இதைத்தான் பெரிதினும் பெரிதுகள் தன்னுடைய 3ஆம் கட்ட வாதத்தை எழுப்புகிறது. காதலில் அனைத்து முடிவுகளையும் ஏன் யோசித்தே எடுக்க வேண்டும்? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குரூப்ல நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஒரு ஆளை பார்த்த உடனே நமக்கு ஒரு வருது, எஸ் அந்த ஆள் நல்லா இருக்கான், அழகா இருக்கான். அது ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருக்கும். அவங்க ஸ்மைல் நல்லா இருக்கும், அவங்க கண் அழகா இருக்கும், அவங்க ஹேர் நல்லா இருக்கும், இது அவங்களுக்கு போட்டிருக்க ட்ரெஸ் அழகா இருக்கும். இல்ல இது நீங்க ஒரு ஆளை பாத்தீங்கன்னா ஒரு ஆள் விஷயம் அவங்களோட ஆட்டிடியூட் நமக்கு பிடிக்காது, நம்ம அவங்க கிட்ட பேசுறதுக்கே பழகிறதுக்கே நமக்கு பிடிக்காம இருக்கும். இது நீங்க பாருங்க, ஏன் அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கான்செப்ட் வருது? பார்த்த உடனேயே அது வந்து லவ் தான் அப்படின்னு சொல்றோம். பார்த்த உடனேயே போறோம், அது வந்து இவ பார்த்து சிரிச்ச உடனே அது லவ், அவ வந்து பார்த்த உடனே அது லவ். இது வந்து இது எந்த பேசிஸ்ல நீங்க வந்து அது வந்து லவ்ங்கிறது சொல்றீங்க? அது நீங்க கண்ணு ஒண்ணுமே பார்க்க முடியாத சில விஷயங்களை நீங்க சொல்லி அது வந்து லவ் அப்படி ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்க முடியலன்னா அது வந்து லவ்னு சொல்றோம். இமோஷன் ஒரு வந்து ஹியூமர், ஆங்கரும் ஒரு இமோஷன் தான். ஆங்கர் அது ஒரு ரேஸ் அண்ட் ஃபால் ஆகும். ஒரு இமோஷன் வரும் போகும். அந்த இமோஷன் வரும்போது நம்ம என்ன பண்றோங்கிறது நமக்கு தெரியாது. அந்த ஃபேக்டர் மர்டரும் அதே போல தான் நடக்குது. கோவம் வரும்போது மர்டர் பண்ணணுமா பண்ண வேண்டாமான்னு யோசிக்காம முடிவெடுக்கிறோம். அந்த மர்டர் சூசைடாவும் இருக்கலாம், மர்டராகவும் இருக்கலாம். நம்மளோட எல்லா விஷயங்களும் அவங்க சொன்னாங்க. ஒரு பையனை பாக்குறப்போ நமக்கு வந்து அந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்கல்ல, பாக்குறோம் பேசுறோம், அந்த பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்ல லவ் வருதுன்னு. ஸோ அது வந்து அவங்களோட ஒரு உள்ளுணர்வு தான். அது வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பையன் வந்து நல்லா இருக்கானா இல்லையான்னு பாக்குறதெல்லாம் அந்த முடிவுகள் வந்து எடுக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து உள்ளுணர்வு தான். அப்படிங்க ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கருப்பாவே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கருப்புன்னு சொல்லலாம், ரொம்ப அழகே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 5 பொண்ணுங்க பார்க்கும்போதும் அந்த ஒரு பொண்ணு மட்டும் நமக்கு யூனிக்கா தெரியுறா. ஸோ அது அவனுக்கு வந்து அது ஒரு யூனிக்னஸ், ஒரு உள்ளுணர்வு. அந்த பொண்ணு தான் நமக்கு ஏத்த பொண்ணு அப்படின்னு. அவங்க யாரு மஜ்னுவோட காதலை எடுத்துக்கலாம். ஒருத்தங்க வந்து நல்லா இல்லை அப்படின்னா கூட அவங்கள வந்து உள்ளுணர்வால ஏத்துக்க முடியாத காதல்னாலதான் அந்த காதல் வந்து அறிவை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ முழுக்க வந்து முடிவுகள் வந்து உள்ளுணர்வு சம்மந்தப்பட்டு இருக்கும்போது தான் அந்த காதல் வந்து இனிமையா இருக்கும். அதுக்கு மேல்தட்ட ரீதியா நம்ம வந்து அதை வந்து அறிவுக்கு யூஸ் பண்ணி அந்த முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பிரச்சனை வருது அப்படின்னாலே அந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க அறிவை யூஸ் பண்ண நல்லா இருக்கும்.
ஒரு காதல்ல முதல்ல பிரச்சனை வருதுனாலே, நல்லா லவ் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து இன்ஸ்டிக் பண்ணுது அப்படின்னா, டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, அந்த டிஸ்டர்ப் பண்றது காரணமே அந்த அறிவா தான் இருக்கும். நீங்க அதை அறிவுக்கு எடுத்துட்டு போறீங்க. முதல்ல வந்து அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, காதலோட உள்ளுணர்வை வந்து ஒரு ஒரு அதுக்கு உள்ளாடி அவங்க போக மாட்டேன்றாங்க. வெளியில இருந்து அந்த இதான் காதல், இதை வந்து சுத்தி பின்விளைவுகள் இருக்கு, நம்ம போக கூடாது அப்படின்லாம் பார்க்கல. முதல்ல அந்த ஆனந்தத்தை வந்து ருசிச்சு பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள பின்விளைவுகள் வந்து யோசிங்க. அப்படி யோசிக்கவே மாட்டேன்றாங்க. முதல்ல அந்த உள்ளுணர்வை ஏத்துக்கங்க. இது என்னோட உள்ளுணர்வு, இது எனக்கு சொல்லுது, இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ப்ரொஃபஷனல் நீங்க எடுத்துக்கிறீங்களா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கனால நீங்க பண்றீங்க. எனக்கு பிடிக்காம ஒரு ப்ரொஃபஷன் பண்ணா நல்லா இருக்காது. பொதுவா காதலை நம்ம அதிகமா ஹை பண்றோமா? அதிகமாக ஹை பண்றது சரி இல்ல அதிகமாக ஹை பண்ண கூடாது? இதைத்தான் பெரிதும் பெரிதுகள் 4ஆம் கட்ட வாதமாக எழுப்புகிறது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துல எங்க பார்த்தாலும் காதல் காதல் காதல். ஒரு காதல சினிமாவே கிடையாது. எல்லா சினிமாலயும் ஒரு காதல் இருக்கும். அது வார பத்தின சினிமாவா இருந்தாலும் சரி, இல்ல உலகமே முடிஞ்சு போற மாதிரியான சினிமாவா இருந்தாலும் சரி, அதுல ஒரு காதல் இருக்குது. எங்க பார்த்தாலும் காதல். ஆட்டோக்கு பின்னாடி எழுதுறது கூட காதல் வரி தான் எழுதுறாங்க. ஒருத்தன் கவிதை எழுதுறான்னா அதுலயே அவனுக்கு காதல் தான் வருது. ஏன் அந்த உணர்வு மட்டும் நம்ம ஹைட் பண்ணிட்டே போறோம்? இப்படி ஹைட் பண்ணி போறதுனால அந்த காதலோட அடையாளமே மறைஞ்சு போகுது. அது ஒரு இயல்பான விஷயங்க. கோபம், அழுக மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம். அது உயர்வானது கிடையாது. அதை உயர்த்தி இன்னொரு லைனுக்கு தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோமே தவிர அது சரியான பாதையில் நம்ம செலுத்தலை. உயர்வுன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மீடியாஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கனவு உலகம் மாதிரி அந்த காதலை காட்டுறாங்க. காதல் வந்து இயல்பான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, காதலுக்கு வந்து அழகு முக்கியப்படுத்துறாங்க. பார்த்த உடனே காதல் வருது. அழகுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது அப்ப நீங்க சதைக்கு தானே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, உணர்வுக்கு தானே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. என்னைக்கு நீ உணர்வுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறியோ அப்போ அறிவுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன். என்னைக்கு நீ அறிவை யூஸ் பண்ணலையோ அப்போ அந்த விஷயம் ஃபெயிலியரா போயிடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு உணர்வா இருந்தாலும் அது அதிகமா போகும்போது ஆபத்துல தான் வந்து முடியுது. அப்படி காதலை மிகைப்படுத்தும் போதுதான் அந்த காதலை பத்தி தவறான எண்ணங்கள் வந்து அழிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு நியாயமான முறை வந்து எடுத்துக்கூறப்படுகிறது. அதனால காதல் வந்து இனிமைமயமானதாக எல்லா பக்கமும் எடுத்துக்கூறப்படுகிறது. எல்லா இடத்துலயும் காதல் நிரம்பி இருக்கு. அதனாலதான் காதல் கரெக்டான லெவல்ல போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. காதல் மட்டும்தான் உலகத்துல இருக்கா? சமுதாயத்துல இளைஞர்கள் சாதிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு. நீங்க ஏன் காதலே பெருசுபடுத்துறோம் குண்டுசத்துக்குள்ளே எதுக்கு குதிரை ஓட்டிட்டு இருக்கீங்க? வெளியே வாங்கப்பா. உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு. அந்த நம்ம சாதிக்கக்கூடிய விஷயத்திலே காதல் இருந்தா அதுல வெற்றி பெற முடியும். அதுல காதலினால வெற்றி பெற முடியாது. நீ என்னைக்கு உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறியோ அப்ப நீ மூளையை யோசிக்க மாட்டேன். உணர்ச்சி அதிகமா போக அதுல தப்பு தான் வருது. உணர்ச்சிக்கு மட்டுமே நீ முக்கியம் கொடுக்க தவறு கிடையாது. நம்ம உணர்வுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்க அறிவு பயன்படுத்தும் போது அதுல வந்து பின் விளைவுகள் அதிகமா நம்ம படிச்சிருக்கோம். நமக்கு எஜுகேஷன் இருக்கு. நம்ம மிருகம் கிடையாது. ஒரு பூனை போகுதுன்னா, ஒரு பூனை பிடிச்சிருக்குன்னா அது பின்னாடி போகும். அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க நினைக்காது. நீ மிருகம் இல்ல, மனுஷி. முதல்ல உணர்ச்சிக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு நீங்க காதலிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது? அது மட்டும் தான் தெரியும். உணர்ச்சி மட்டும் தான் தெரியும். அவ அழகா இருக்கா, நம்ம அவளை பிடிச்சிருக்குன்னு மட்டும் தான் தெரியும். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் தான் தெரியும் அவளோட குணாதிசயம் என்னன்னு. அரிசிக்கு என்ன வேலை, பாலுக்கு என்ன வேலை அப்பதான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. லவ் பண்ணி மேரேஜ் பண்றீங்க, அதுக்கு அடுத்த அப்புறம் எதுக்கு நீங்க லவ் பண்ணும்போது சொல்லலையா, உன்னை நான் கால வரைக்கும் கடைசி வரை கைப்பிடிப்பேன். எத்தனை பேரை காப்பாத்துறாங்க? சொல்ல மட்டும் தான் செய்வாங்க, ஆனா நடத்த மாட்டாங்க. சொல்ல மட்டும்தாங்க செய்வாங்க. காதல கவிதை சொல்லுவாங்க, நீ மான் போல இருக்க, தேன் போல இருக்கன்னு. கடைசியில பார்த்தா உன்னை இப்ப கட்டானதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம். அந்த இடத்துல மூளை வேலை செய்கிறது. இல்ல அந்த இடத்துல முதல்ல அவளுக்கு கேரக்டரை பார்த்து இந்த கேரக்டர் நமக்கு சூட் ஆகுமா, இவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நமக்கு சூட் ஆகுமான்னு திங்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லைஃப் நல்லா போகும். நீங்க சரி ரொம்ப ஹோலி, அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அழகா அதுலயே ஒன்றி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில அதுல ஒரு சின்ன ஏமாற்றம், ஏதோ ஒரு சின்ன போய் அவ சொல்லிடுறா, இல்ல ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் அதுல வந்துருதுன்னா அது உங்க டோட்டல் லைஃபை பாதிக்கும். வாழ்க்கையே இல்லைங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க போயிருவீங்க. அதனால நீங்க ஹைட் பண்றதுனால, ஹைட் பண்ணாம இது நார்மல் ஃபீலிங்ப்பா, அவ இப்படிதான் இருப்பா, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதை நினைக்க மாட்டீங்க. ஒரு சின்ன புள்ளியில நீங்க வந்து தப்பு பண்ணிட்டா கூட அது உங்க லைஃபை பாதிச்சிரும். இந்த சமுதாயம் வந்து அப்படிதான் பாத்துட்டு இருக்கு. அதனால வந்து இந்த கால சமுதாயமே பாக்குதுங்கறதுனால சரியில்லைங்க. நிறைய பேர் பண்றாங்கங்கறதுனால ஒரு விஷயம் சரியில்லை. எது உண்மையோ அதான் சரி. இல்லையே. Thank you. மூளை தேவை இல்லையே. Thank you பிரின்சி மெஃபின். Thank you திரு லக்ஷ்மன். ரெண்டு பேருமே வந்து அந்த அந்த பேங்க் ஆன் பாயிண்ட்ன்றதுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேருமே வரல. இவங்க ஓவராலே வந்து இந்த டீம் ரைட் சைடில் இருக்க அந்த ஸ்காட் கல்லூரி ஓவராலே பேசுறது என்னென்னா, பார்த்த உடனே காதல் அந்த டாபிக் உள்ளேயே இருக்காங்களே தவிர, காதலில் ஒரு முக்கியமான விஷயமே நான் பர்சனலாக நினைக்கிறது வந்து என்னென்னா, இட் இஸ் அ ஃபைட் பிட்வீன் அ மைண்ட் அண்ட் ஃபீலிங் நினைக்கிறேன். அது ஒரு காதல் செஞ்சதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் இருக்க போராட்டம் தான் லவ்வே. அதில் வந்து எது வின் எது டேக் ஓவர் பண்ணுறதுன்றது பேசாமல் லவ் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்ற டாபிக் உள்ள பேசிட்டு இருக்கீங்க. லவ்ன்ற ஒரு பொசிஷன், ஒரு ஃபீல், அது தப்பா ரைட்டான்றது இல்லை. அது இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் அ ஃபீலிங் அண்ட் மைண்ட்.
இதுதான் ரெண்டுமே நடக்கும். அதில் இருக்க பாயிண்ட்ஸ், அதில் இருக்க பிரச்சனை, அதுக்குள்ள இண்டிவிஜுவாலிட்டிக்கான டிசிஷன்ஸை பேசுறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இதில் வந்து 2 பேருமே ஈக்குவல். காதல்ல வந்து பைத்தியக்காரத்தனமாக அர்த்தமில்லாமல் நடந்து கொள்வது இயல்பு, அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தான் நீங்க பேசணும். ஹரிராம், உங்களுக்கான தருணம். அதாவது காதல்ங்கிற முட்டாள்தனமாக இருந்தால் தாங்க காதல் இனிமையாக இருக்கும். இப்போ நம்ம லவ் பண்ணும்போது ஒரு பையனை பார்க்குறோம், அவன் வந்து எவ்வளோ ஏதாவது வித்தியாசமாக செஞ்சுட்டே இருப்பான். அது வந்து லவ்வருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அதாங்க அவனை லவ் பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருக்கும். ஒரு தலை காதல் எடுத்துட்டீங்கன்னா, நீ வந்து ஒரு ஆள் லவ் பண்றான், இன்னொரு ஆள் லவ் பண்றான்னாலே புரிஞ்சுக்காம அவ சிரிச்சது இதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கண்மூடித்தனமா கிறுக்குத்தனமா அதை வந்து நீங்களாவே அதை வந்து இமேஜின் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறீங்க. அடுத்து ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் வேற பண்றீங்க சில நேரங்களில். இதனால என்ன பண்ண ஏகப்பட்ட இது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனா அந்த இடத்துல நீங்க 1 செகண்ட் பிரெயினை யூஸ் பண்ணுங்க. இது பண்றது கரெக்டா இல்ல இது பண்றது தப்பா? நம்ம மைண்ட் வந்து பதறது, எல்லா விஷயத்துக்குமே ஒரு திங் பார்த்தோம்னா பதறிட்டே இருக்கும், அச்சோ அப்படின்ற மாதிரி. ஆனா நீங்க லாஸ்ட் மூமெண்ட் அதுதான் நினைக்கிறேன். அதுக்கு உள்ளே இருக்காதீங்க, ஒரு சர்க்கிள் போட்டு அதை தாண்டி நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே வரலாம் அப்படின்னு யோசிங்க. காதல் வந்து பைத்தியக்காரத்தனமா இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து காதல் வந்து எதையுமே எதிர்பார்ப்பற்ற காதல் தான் உண்மையான காதல் தவிர அது ஒரு பைத்தியக்காரத்தனமானதாகவும் இருக்கக்கூடும். இப்போ வந்து காதலிக்கப்படும் போது ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா, அவனை அறியாமல் அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே புரியாம தான் அவன் ஒரு பலவிதமான செயல்களை சேர்ந்து அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றான். அது கொஞ்சம் நிறைய பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் பண்றான். எடுத்துக்காட்ட சொல்லணும்னா அவன் வந்து கையில கட் பண்றது அதெல்லாம் வந்து என்னது ஒரு இடரான செயல் தான். ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல அவன் வந்து என்ன மூளையை பயன்படுத்தவில்லை, ஒரு பைத்தியக்காரத்தனமா அந்த இடத்துல செயல்பட்டு தன்னுடைய காதலை வந்து அதுல வந்து ப்ரூஃப் பண்றான். இப்போ வேர்ல்டு நினைச்சு அந்த ஒரு பொண்ணு தான் உலகத்துல இருக்கலாம், அதை விட்டு அவனுக்கு வேற உலகமே இல்லையா? எவ்வளவோ அந்த பொண்ணு தான் அவருடைய உலகம், அதான் அவருடைய பைத்தியக்காரத்தனமா காதல். அந்த பொண்ணு காதல் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நான் சொல்றேன் காதல்ல ஃபீல் இருக்கணும், ஆனா அது வந்து ஒரு லிமிட் இருக்கணும். அதையும் தாண்டி ஓவரா போகும்போது தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அறிவை யூஸ் பண்ணி எமோஷனலையும் பேலன்ஸ்ட் பண்ணி நம்ம வந்து கொண்டு போகணும். அப்பதான் அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். நீ வந்து சக்சஸ்ஃபுல் சொல்றீங்களே, அதை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது உங்களால எப்படி சக்சஸ்ஃபுல்லா காட்ட முடியுது அந்த இடத்துல? அவன் தன்னுடைய காதலை வந்து வெறித்தனமா வெளிப்படுத்துறான். ஏன் வெறித்தனம் வருது? ஏன் வெறித்தனமா காட்டுறது? ஒரு இயற்கை, அது நம்ம உள் உணர்வுல வர ஒரு இயற்கை. அதை நீ வெறித்தனமா காட்டுறீங்க? அதான் அவனுடைய உண்மையான காதலுங்க. அந்த இடத்துல காதலுக்கு வெறித்தனம் கிடையாது. நீ யோசிக்காம லவ் 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 அதை விட்டா லைஃபே யோசிக்க கூடாது. யோசிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளதாங்க வெறித்தனமான காதல். அவனுக்கு அந்த சமயத்துல வந்து எதுவுமே தோண, தன்னுடைய காதலை அடையணும் அந்த ஒரு வெறித்தனம் மட்டும் அவன் மனசுல இருக்கவே செய்தவர. இதுல சமூகம் என்ன எதிர்பார்க்கு, நம்முடைய குடும்பத்துக்கு என்ன பாதிப்புன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. தன்னுடைய காதல் தனக்கு கிடைக்கிறாள் அந்த ஒரு வெறித்தனம் தான் அவன்கிட்ட இருக்கவே தவிர குடும்பம் சமம் அவன் யோசிக்கிறதே கிடையாது இந்த சமுதாயத்தில். 2 கல்லூரிகள் இங்க பேசியிருக்காங்க. காதலை பற்றி பல்வேறு விஷயங்கள்ல இந்த 2 கல்லூரி மாணவர்களும் பேசியிருக்காங்க. காதலை பற்றி இந்த பார்வையில எங்கெங்கெல்லாம் இவர்கள் கவனிக்க தவறிட்டாங்க? ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள்லாம் பதில் சொல்வீங்களா? எந்த சைடு பதில் சொன்னாலும் ஓகே, எந்த காலேஜ் பதில் சொன்னாலும் ஓகே சொல்லலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனைகள் வராது அப்படின்னு யோசிக்காமல் பதில் சொல்லுங்கள். யாராவது காதலிக்கிறீங்களா? யாராவது காதலிக்கிறவங்க இருக்கீங்களா? காதலில் இருக்கிறவங்க இருக்கீங்களா? இப்போ காதலிச்சுட்டு இருக்கீங்களா உங்களில் யாராவது? இங்கே எப்படி காதல் பற்றி கரெக்டான உண்மை வெளில வரும்? நீங்க யாராவது காதலிக்கிறவங்க இருக்கீங்களா? இல்ல சார். இல்ல, ரொம்ப பாவம். அதான் இவ்வளவு நேரமா இந்த டிஸ்கஷன்ல காதலே காணோம். காதலை தவிர மற்றதெல்லாம் இருக்கு. இல்ல இப்ப சார் 10 பேருமே 10 பேரும் எவ்வளவு பெரிய ஒரு பொய்ய சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு வந்து படிச்சது பார்த்தது இது 2ல இருந்து மட்டும்தான் அத்தனை பேரும் பேசியிருக்கீங்க. எங்க ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இவங்க வந்து விஜய் டிவிலேருந்து இவங்க பெரிதினும் பெரிதிகளில் கொடுத்துருக்கிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். எனக்கு வந்து நான் நிறைய இந்த பாயிண்ட்டுக்காக என்னை இங்கே நடுவராக கூப்பிட்ட போது நான் சொல்லணும்னு நினச்சிட்டு வந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதான் நானும் பாஸ்கர் சக்தியும் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு சீரியஸான ரொம்ப முக்கியமான டாபிக் இது. நீங்கள் காதலிக்கலாம், அல்லது உங்களை சுற்றி இருக்கவங்க காதலிக்கலாம். உங்களை சுற்றி உலகம் முழுக்க காதல் இருக்குது. காதல் இல்லாதே கிடையாது. நம்மள எவ்வளோ இருக்குது காதல். அந்த காதலை நிஜமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே பேசுகிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நிஜமாக நினச்சி சொன்னீங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இப்போ யோசிச்சுட்டு சில முடிவுகள் எடுக்கிறோம், ஓகேங்களா? அல்லது சில முடிவுகளை எடுத்துட்டு அதுக்காக நம்ம நிற்கிறோம். ரெண்டும் நடக்குது உலகத்தில். இப்போ இவங்க பேசுகிற டாபிக் என்னென்னா, ஒரு முடிவு எடுத்துருவோம், எது காதலிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க.
அந்த முடிவுக்காக கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க. அதுதான் அவங்க பண்ணுறது. கரெக்டுங்களா? அதுதான் பண்ண போகிறோம். உணர்ச்சி வசப்படுறாங்க. காதல், எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, கம் வாட் மே ஐ வில் ஸ்டாண்ட் பை ஹிம்னு அவங்க நிற்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவன் நமக்கு ஒத்து வருவானா மாட்டானா அப்படின்னு பல விஷயங்களை யோசிச்சுட்டு எடுக்கிறீங்க. ரெண்டும் ரைட்டும் கிடையாது, தப்பும் கிடையாது. நான் சொல்கிறது முடிவு எப்படி எடுக்கப்படுதுங்கிறத சொல்கிறேன். ஸோ அதை பற்றி பேச்சு இருக்கக்கூடாது. எடுத்த முடிவில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் மூளை மாறுதா? மறுபடியும் யோசிக்கிறீங்களா? ரீதிங்க் பண்ணுறீங்களா? இந்த விவாதங்களை பற்றி நீங்கள் ஃபர்தராக பேசும்போது பேசலாம். இது பொதுவாக நான் பார்த்த குறைகள். நிறைகள் சொல்லணும்னா நேரடி விவாதத்தில் பிரமாதமாக பேசுனீங்க எல்லாரும். இந்த சைடில் இருக்கிறவங்க எஸ்பெஷலி ரொம்ப நல்லா பேசுனீங்க. அதுக்கு இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ரொம்ப நல்லா கவுண்டர் கொடுத்தீங்க. காதலுக்கு எல்லைகள் வகுக்க முடியுமா, வகுக்க வேண்டுமா? இது குறித்த ஒரு சுவையான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி பெரிதினும் பெரிதுகள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். காதல் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு, உணர்வுக்கு தான் நம்ம ரொம்ப அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்ற ஒரு தரப்பு. இல்லவே இல்லை, காதலில் அறிவு தேவைப்படுகிறது, அறிவோடு காதலை அணுக வேண்டும். இதுதான் நம்முடைய விவாதம். அறிவுபூர்வமா தான் ஒருத்தன் காதல் பண்ணணும்னா அவன் அந்த பொண்ணோடயோ அந்த பையனோட வாழ்ந்து பார்த்தா தான் அறிவுபூர்வமா காதல் பண்ண முடியுமே தவிர இல்லாட்டா கண்டிப்பா வாழ்ந்து பார்க்க முடியாது, காதல் பண்ண முடியாது. உண்மையா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? நீங்க சொல்றீங்க அறிவுபூர்வமா நடத்தினா அது காதல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நடத்த முடியும். அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க பண்றதெல்லாம் அப்படி பண்றீங்களா? அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள். காதல்ங்கிறது உணர்வு. காதல்ங்க உணர்வு. அந்த உணர்வை எடுத்துட்டு போவோம். பேசுங்க. உணர்வை எப்படி உணர்ந்துடணும். நீங்க அந்த உணர்வை நீங்க உணருங்க. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல அறிவை ப்ராப்பரா புரிஞ்சுக்கோங்க. அறிவுல நீங்க எடுக்கிறது வெறும் அந்த மேத்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற அது மட்டும் தான் நீங்க சொல்றீங்க தவிர அறிவுல நிறைய பாகங்கள் இருக்கு. நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே முதல் கால் கீழே போடுறது அதுவும் நம்ம அறிவு தான். நம்ம அறிவுல ரீசனிங் உண்டு, லாஜிக் உண்டு. அதுக்கு மேல நீங்க சொல்றது கால்குலேட்டிவா நம்ம மைண்ட் கால்குலேஷன் போடுறது அறிவு. நாங்க இதுல சொல்றது அந்த அறிவு கிடையாதுப்பா. நாங்க சொல்றது லாஜிக் அறிவு, சென்ஸ் அறிவு. நாங்க சொல்றது அந்த அறிவு தான். இந்த அறிவு சொல்றீங்களே, 4 அறிவு இருக்கா, எந்த அறிவை நீ இதுல பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா அதை ஒத்துக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இவ்ளோ சொல்றீங்களா, உணர்வுன்னு சொல்றீங்களா? இந்த உணர்வுல காதல் எத்தனை நாட்கள் உங்களுக்கு நீடிக்குது? மேடம், அதாவது நிஜம் பேசுங்க, எவ்வளவு நாட்கள் நீடிக்குது உங்களுக்கு? அது எவ்வளவு நாள் நீடிக்கணும்? வாழ்க்கை ஃபுல்லா நீடிக்குதா இல்லையா? இல்ல. லவர்ஸ் டே கொண்டாடுறோம், கிரீட்டிங்ஸ் கொடுக்கலாம், ஃபிளார் கொடுக்குறோம்னு சொல்றீங்கல்ல, ஏன் நேரா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவ்வளவுதான் நான் காதலிக்கிறேன்மா, கல்யாணம் பண்ணுவாங்க, ஏன் நேரா சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க சமூகம், பேரண்ட்ஸ் அப்படி இப்படிலாம் போறீங்க. முதல்ல காதல்ன்றது உங்களுக்குள்ளாடி உள்ளதுங்க. அத முதல்ல உணருங்க. அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், பேரண்ட்ஸை பாக்குறது, சமூகத்தை பாக்குறது அப்படிலாம் முதல்ல போறது. ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் பேசிடுறேன் சரிங்களா? அதுக்கப்புறம் क्वेश्चन கேளுங்க சரிங்களா? நீங்க இப்ப உணர்ச்சி வசப்படுறீங்கல்ல, இந்த செகண்ட்ல கூட உங்க அறிவு ஸ்டாப் ஆயிடுது. இந்த உணர்வுகளை நாங்க அதை காதல கொண்டு வாங்க சொல்றோம் சரிங்களா? உங்க மூளை ஒரு சைடுல திருப்பி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது அவன் கொலை பண்றான் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் ஒன்னு சொல்றேனே, அவன் ஒரு காதலை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நானே காதலிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் காதலை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னா எனக்கு அந்த நிமிஷத்தோட வலி அந்த நிமிஷத்தோட போயிடுமே தவிர அதுக்கப்புறம் நான் திருப்பி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். இது எதனால வந்துச்சு, எதனால இந்த பிரிவு வந்துச்சு, அவ எதனால விட்டுட்டு போனா அப்படி யோசிக்கிறான். அந்த யோசிக்கிறனால தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. கொலை பண்ணணும், அவளை பழி வாங்கணும், ஏன் அப்படி என்ன விட்டுட்டு போனா, ஒரு நகுலன்றவர் அவரோட ரிப்போர்ட்ல தற்கொலைன்றது ஒரு தனி மனிதனோட ஒரு விஷயம். அவன் அவனால முடியாத லெவல்ல அவனோட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். அது அவனோட விஷயம். நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க ஒரு விஷயத்துக்குள்ளாடி கமிட் ஆயிடுங்க. இப்போ நீங்க உங்களுக்கு அது இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க நம்பினாதான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு இது கிடைக்குமா, இது சரியா வருமா, இது வராதா, அப்படி வருமா, இப்படி வருமா யோசிச்சு பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் வராது. ஃபுல்லா நீங்க நம்புறீங்க, கிடைக்கிறோம் இது என்னோட காதல் அப்படின்னு சொல்லி ஓவரா போயிடுறீங்க. சப்போஸ் கிடைக்காம போயிட்டுனா நீங்க ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருவீங்க. திருப்பி சப்போஸ்ன்ற வார்த்தை கொண்டு போகாதீங்க. கமிட்மெண்ட்னா எனக்கு கிடைக்கும் நம்புங்க முதல்ல. இத்தனை பேர் இருக்காங்கல்ல, இத்தனை பசங்க இருக்காங்கல்ல, எனக்கு அவங்க கண்ணாடி போட்டுருக்கதா அல்லது அவங்க நிக்கிற ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த நிமிஷம் அவங்க பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த செகண்ட்ல நான் அறிவை போய் யூஸ் பண்ணல, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன். அவங்க கண்ணாடி கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க யோசிக்கிறது இல்ல. யோசிக்கிறப்ப அவன் ஸ்டார் காலேஜ் படிக்கிறான், என்ன படிக்கிறான், ஏது படிக்கிறான் அப்படிலாம் போவாதீங்க. முதல்ல உங்களுக்குள்ளாடி உணருங்க, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். போய் லவ் சொல்றேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றான். முதல்ல வெறித்தனமான காதல் இருக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் தாமஸ்,
அந்த பொண்ணு இவங்க சூர்யா வந்து உங்களோட கண்ணாடி பிடிச்சிருக்கு, உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க நிக்கிற ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு எப்படி தோணுச்சு? உங்க மைண்ட்ல என்ன இருக்கு? சந்தோஷம் வருதுல்ல? சந்தோஷம் இல்ல. அத மட்டும் சொல்லுங்க. அத மட்டும் சொல்லணும். சார் ஒரு பப்ளிக்கே இப்படி சொல்றது எப்படி சார்? நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? உங்க மைண்ட்ல என்ன இருக்கு? சார் அறிவை யூஸ் பண்ண கூடாது சொல்றது. பப்ளிக்ல நான் பார்க்கவே இல்ல. எவ்வளவு சந்தோஷம் இருந்தது? சார் ஒரு சந்தோஷம் இல்ல. இவன் இப்படியே சொல்றாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஏன் இவன் இப்படி சொல்றா அப்படி யோசிச்சிருக்கேன் சார். நான் உங்கள்கிட்ட கேட்டது உங்களோட உண்மையை உணர்றதுக்காக, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் நீங்க உண்மையை சொல்லல. கொஞ்சம் ஜெனுயினா பேசுங்க. ஜெனுயினா நினைக்கல சார். ஓகே ஓகே, அவ்வளவுதான். இந்த வாதம் இதோட முடியுது. நம்ம அடுத்த கட்ட வாதத்துக்கு போலாம். உங்க கேள்விகளை கேட்கலாம். நீங்க காதல் உணர்வுபூர்வமானது எல்லாம் நல்லது எல்லாம் பர்ஃபெக்ட். பட் காதல் பண்ணும்போது எதுக்கு ஒளிஞ்சு பண்றீங்க? எதுக்கு முதல் நாள் நான் இன்னைக்கு இந்த பையனை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எத்தனை இளைஞர்கள் இது செய்யறாங்க வீட்டுல போய்? செய்யறது இல்ல. நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். இது வந்து சொசைட்டில நடக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா காதல்னு வரும்போது நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இருக்கேன், சரி தப்பு அப்படின்றத காதல் வந்து யோசிக்கிறது கிடையாது. தப்புன்னு சொல்றோம். சரி தப்புன்றது எதுவுமே கிடையாது. அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பண்றது காதல் தான். 12 வயசுல இருந்தாலும் சரி, 42 வயசுல இருந்தாலும் சரி, சரிங்களா? உங்களுக்கு அப்புறம் தான் நீங்க உங்க பேரண்ட்ஸ் யோசிக்கணும், புரிஞ்சுங்களா? உங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்து இருக்க ஆளு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போறேன், நான் சமுதாயத்தை பத்தி கேர் பண்ணல, சொசைட்டி இது அம்மா அப்பாவை பத்தி கேர் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு பிடிச்சிருக்குங்கறத சொல்றீங்க. இதே பாயிண்ட் ஆஃப் வியூல டோட்டல் சமுதாயமே எனக்கு பிடிச்சிருக்கு நான் போறேன்னா சமுதாயம் கட்டுக்கோப்பல இருக்குது. அவன் அங்கங்க தெரிவான். அதான் நம்ம வந்து ஒரு காதலி அதானே, என் காதலை நான் வெற்றி பெற செய்றேன். அவன் பேரண்ட்ஸை பார்க்கல, சமுதாயத்தை பார்க்கல, என் காதல் வெற்றி பெற அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். அப்ப திரிறது உங்களுக்கு காதலா? காதல் மட்டும் வாழ்ந்தா போதும், நீங்க வாழ வேண்டாம். சென்ஸ் பேசுறீங்களா? அந்த பகுத்தறிவுன்றது வந்து நம்ம வந்து சிரிக்கிறது, ஒருத்தங்களுக்காக ஏங்குறது, நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் என் காதலர் பண்ற விஷயத்த நினைச்சிட்டு யாரையுமே நான் யோசிக்காம நான் சிரிக்கிறது, அதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் அந்த லெவல்ல நம்ம மூளைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட காதலை வந்து ஒரு இயல்பு ரீதியா, அவங்க சொன்ன மாதிரி ஒரு கோபம், ஒரு இயல்பு ரீதியா அப்படி கொண்டு போங்க, ஒரு பிரீஃபா கொண்டு போங்க. அதை வந்து மூளைக்கு எடுத்துட்டு போய் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் மாதிரி கொண்டு போறதுக்கோ, அல்லது வந்து நீங்க திருப்பி உங்களோட அறிவுன்னு போகும்போது பெட்டர் பர்சன் அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. திருப்பி ஒவ்வொருத்தர பார்க்கும்போது பெட்டர் பர்சன் சொன்னா அதுக்கப்புறம் வந்து உங்க மூளை செத்து போமே தவிர நீங்க வந்து ஒரு இதா இருக்க மாட்டீங்க. சோ மூளைக்கு வந்து தயவு செஞ்சு வேலை கொடுக்காதீங்க. ஆரம்ப காலத்துல எதுக்கு புனிதம் அப்படின்னு காதல சொன்னாங்கன்னா, சமுதாயத்துல ஒரு கட்டுப்பாடு வரணும். ஒரு 4-5 பேரை காதலிச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சமுதாயம் வந்து சீரழிய கூடாதுங்கிறதுக்காக புனிதம்னு சொன்னாங்க. புனிதம்னு சொன்னா அவன் மத்தவங்களை காதலிக்க மாட்டான், ஒரு டிவைன்னு சொல்லிட்டா அவன் நல்ல ஒரு ட்ராக்ல போவாங்கிறதுக்காக புனிதம்னு சொன்னாங்க. இன்னைக்கு நமக்கு எஜுகேஷன் இருக்கு, பல பேர் கூட பழகுனா பால்வினை நோய்கள் வரும் நமக்கு தெரியும். அதனால நம்ம அது புனிதம் அப்படிங்கறத பார்க்க வேண்டாம். புனிதம்ங்கிறத திங்க விட்டுருவோம், ஜஸ்ட் ஃபீலிங்கா பார்ப்போம். காதல்ல சரி தப்பு அப்படின்றது எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கவுங்க பண்றதுதான் சரி, அதுதான் புனிதமா கருதப்படுது. அவங்களுக்கு வந்து காதல்ல வெற்றி தோல்வின்ற ஒரு போட்டி மனப்பான்மை கிடையாது. காதல்னா அது ஒரு நல்ல விஷயம். என்ன சொல்றது, ஒரு ட்ரீம் மாதிரி, அது ஒரு ஹெவன் ஃபீலிங்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம். அதனால அண்ணன் புனிதம்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புனிதம் ஏன் இல்லைன்னு சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அறிவு ரீதியா வந்து அறிவுன்றது சரி தப்பு என்னன்னு பார்த்து அதை ஒரு டிபேட்டு கொண்டு வந்து ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வர்றதா அவங்க வந்து அறிவு. ஸோ அதெல்லாம் புனிதம் இல்லை அப்படின்னு பேசுறாங்க. நம்ம சொசைட்டியை டீல் பண்ற சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சோஷியாலஜிக்கல்ஸ், ஜட்ஜஸ், அவங்கள்ட்ட போய் நம்ம பர்சனலாக மீட் பண்றோம்னா அவங்க சொல்றாங்க, ஜட்ஜஸ் சொல்றாங்க. ஒரு ஜட்ஜ் என்கிட்ட மூஞ்சில கேட்டு சொன்னாரு, நான் அவர்கிட்ட அப்போஸ் பண்ணி பேசணும்னு சொல்றாரு என்கிட்ட. சரிம்மா, நான் வர்ற ஒரு கப்பல் கிட்ட நான் பிரச்சனைன்னு கவுன்சிலிங் வர கப்பல் கிட்ட நான் கேட்குறேன், எத்தனை வருஷம் நீங்க முதல்ல லவ் பண்ணீங்க? அவங்க 8 வருஷம் சொல்லுவாங்க. சரி, எத்தனை வருஷம் நீங்க இப்போ நீங்க இதை டிசைட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. கேட்டா 2 மாசம்னு சொல்லுவாங்க. இது என்ன சார்ட் ஆஃப் உணர்வு உங்க உணர்வு? இந்த இடத்துல அறிவு தேவைப்படுது இல்ல? அது அறிவு இருந்துச்சா டெஃபினெட்லி ஹி வில் திங்க், இல்ல இந்த 2 மாசம் எல்லாம் டிசைட் பண்றது தப்பு, நான் 8 வருஷம் அவங்க கூட இருந்தேன். மீன்ஸ் அந்த உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அறிவு தேவைப்படும். அந்த உணர்வை பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அறிவு தேவைப்படும், அதுக்கு மெச்சூரிட்டி தேவைப்படும். நான் சொல்றேன், நான் இது சொல்லல காதல் சுத்தமா வேண்டாம் இல்ல, நான் காதலை ஃபுல்லா நம்புறேன். பட் அந்த காதலை ஃபுல்லா நடக்கிறதுக்கு மெச்சூரிட்டி தேவை. அந்த மெச்சூரிட்டி இஸ் நாட் அ ஹியூமர் வேர்ட், இட் இஸ் அ சைக்காலஜிக்கல் வேர்ட் which comes from brain. காதல் குறித்து ஒரு சுவையான வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆட்சி பெரிதினும் பெரிது கீழ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இன்றைக்கு காதல் குறித்த ஒரு சுவையான வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். பாஸ்கர், சக்தி சார், நீங்க யார்கிட்ட முதல்ல எந்த கேள்வியை கேட்க ஆசைப்படுறீங்க? இந்த சைடு என்னுடைய கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன்.
பொதுவாக காதல்ங்கிறத தாண்டி சில நேரங்களில் நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், எதிர்த்தாப்புல ஒருத்தர் வருவார், அவரை காரணமே இல்லாமல் நமக்கு பிடிக்கும். காரணமே இல்லாமல் சில பேர் நமக்கு பிடிக்காம போகும். அந்த உணர்வு உங்களை யாருக்காவது ஏற்பட்டிருக்கா? இருக்கா? அப்போ காரணமே இல்லாமல் அப்படி ஒரு உணர்வு தோன்ற முடியும்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா? அப்போ அது ஒரு இளவயது எதிர்ப்பால் ஆளை பார்க்கும்போது அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டால் அது நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க? ஜெனிதா நீங்கள் சொல்லுங்கள். சார் அந்த உணர்வு வருது, ஐ அக்ரி. பட் நம்ம மைண்ட்லயே நமக்கு அன்கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், கான்ஷியஸ் செல்ஸ் உண்டுல. கொஞ்சம் ஃப்ராங்காவே சொல்லுங்க. தியரி இப்படிலாம் வேண்டாம், நம்ம எளிமையாக பேசுவோம். சரி சார், நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே பேசுகிறேன். இது வரைக்கும் நான் இந்தியா ஃபுல்லாக நிறைய இடங்கள்ல இருந்திருக்கேன். நான் ட்ரிச்சியில் இருந்திருக்கேன், நாகூரில் இருந்திருக்கேன். எனக்கு அப்படி ஒரு ஆளை பார்த்து எனக்கு ஃபர்ஸ்ட் சைடில் பிடிக்கல அப்படின்னு கூட சொல்லலை. இப்போ கூட ஐ டோன்ட் வாண்ட் டு பின் பாயிண்ட், இங்கே வந்து கூட எனக்கு ஒரு ஆளை பார்த்து தோணுச்சு. பட் தெர் இஸ் ஒன் திங் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அதில் கவனிச்சது, எனக்கு யாரெல்லாம் பார்த்து அப்படி தோணுச்சோ அவங்க எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்க, எனக்கு லைஃப்க்கு பர்சனல் ஃபேமிலிக்கு ரோல் மாடலில் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. அதனால தான் பிடிச்சிருந்துச்சு. அதனால எனக்கு ஒரு இயல்பா ஏற்பட்ட ஒரு உணர்வுக்கு நீங்க ஒரு லாஜிக்கலான ஒரு அறிவை ஏற்றி ஒரு அற்புதத்தை கற்பிக்கிறீங்க இல்லையா? நமக்கு அப்படி ஒரு உணர்வு தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை ஒத்துக்கிறீங்க. அதுக்கு ஒரு பேர் வைங்கும் போது அதுக்கு நேரடியாகவே பதில் சொல்ல தயங்குறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மனத்தடை தான் அது காட்டுது. அது அட்ராக்ஷன் சொல்லலாம், வேற என்ன சொல்ல முடியும்? நீங்க காதலோட துவக்க புள்ளியே அந்த அந்த ஒரு வினாடிய அட்ராக்ஷன் தானே. ஏன் பிடிச்சிருக்குங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? ஏன் பிடிச்சிருக்கு, அது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஏதோ கம்பேரிஷன் இருக்கலாம். அதுலயும் அதுல ஹியூமன் மைண்ட் ஒர்க் ஆகுது. அது வந்து ஜஸ்ட் ஒரு இமோஷன் மட்டும் கிடையாது. ஜஸ்ட் பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னா அதுல என்ன பிடிச்சிருக்கு? இல்ல, நாங்க ரைட்டர்ஸ் இனம் புரியாத உணர்வுன்னு எழுதுவோம். அது உங்களுக்கு எப்பயாவது ஏற்பட்டிருக்குமான்னு தெரிஞ்சுக்க தான் இந்த கேள்வி கேட்குறேன். எனக்கு பதில் தெரியாம கேட்கல. நான் குறுக்கிடலாமா? இப்போ இதை காதல்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுதானே நீங்கள் சொல்ல, அந்த வார்த்தையே சொல்லக்கூடாத அளவுக்கு பயப்படுறீங்க, யோசிக்கிறதுனால. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் காதல்லாம் சொல்லலாம் இல்லை சார்? நீங்கள் காதல்லாம் சொல்லலாம், அது நீங்கள் ஒத்துக்க வேணாம். இருங்க, அந்த துவக்க புள்ளியா காதல் நீங்கள் சொல்ல வேண்டாம். நான் என்ன கேட்குறேன்னா, எது காதல் அதை சொல்லுங்க. நான் சொல்றேன் வாட் ஐ திங்க் இஸ் லவ். நான் சொல்றேன் சொல்லுங்க. பேஷன். நீங்க சொல்றீங்க அந்த உணர்வு, இதெல்லாம் அது மூணாவது ஸ்டேஜ் தான் வரும். என்ன முதற்கொண்டு பேஷன், இதுதான் லவ். பேஷன் ஒரு வார்த்தை சொல்றீங்களா? இந்த பேஷன்ங்கிற வார்த்தை யாராவது சொல்லுவீங்களான்னு எதிர்பார்த்தேன். கடைசியில் இந்த சைட்ல இருந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க. பேஷன் தாங்க காதலுக்கு அடிப்படை. ரீசனிங் இதெல்லாம் வேணும். வாழ்க்கைக்கு வந்து புத்திசாலித்தனம், அறிவெல்லாம் வேணும். ஆனால் எல்லா நேரமும் புத்திசாலியாக இருக்க ஒரு ஆளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது முழு நேரமும். இப்போ உதாரணமாக இந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம், அவங்க சொல்கிறாங்க இவரை பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. இவர் வந்து வசந்த் சார் அடிக்கடி சொன்னார், நீங்கள் வந்து உண்மையாக பேசலை ரெண்டு சைடுமேன்னு. இவர் அப்பவும் போய் தான் சொல்கிறாரு. ஒரு சந்தோஷம் ஏற்படுச்சுன்னு சொல்கிறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன இன்ஹிபிஷன் அது? அது ஹிப்போக்ரஸி நீங்கள் பண்ணுறது. அதாவது நீங்கள் அந்த இடத்துலையும் ஒரு புத்திசாலியாக உங்களை நிறுவ விரும்புகிறீங்க. எல்லா நேரமும் புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க காதலிக்கவே லாயக்கு இல்லை. பாஸ்கர் சக்தி சார், இந்த தரப்பில் உங்கள் கேள்வியை கேட்கலாம். பார்த்ததுமே காதல்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லாரையும் பார்த்தோன்னே உங்களுக்கால காதலிக்க முடியுதா? இல்லை. அதில் ஒரு செலெக்ஷன் இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லையா? இந்த 4 பேரில் யார் நமக்கு சூட் ஆவான் அப்படிங்கும்போது அதில் என்ன புனிதத்தன்மையை கண்டீங்க நீங்கள்? அதுதான் நான் உள்ளுணர்வுன்னு சொல்ல வரலாம் நினைச்சேன் சார். உள்ளுணர்வுனா அதுதான். உள்ளுணர்வுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பட்டிமன்றம் நடத்துறீங்க. இந்த 3 பேர்ல என்ன சொல்றது, அவங்களோட ஒரு ஆட்டிட்யூட் பிடிக்கலாம். ஒரு ஆட்டிட்யூட் வந்து நான் அவங்கள பார்க்கும்போது இந்த ஆட்டிட்யூட் வந்து நல்லா இருக்கவங்களும் பண்ணலாம், அவங்களும் ஒரு 5 பேர் பண்ணலாம். அதுல ஒருத்தங்க மட்டும் எனக்கு வந்து தனியா தெரியுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் உள்ள விவாதம் நடக்குதா இல்லையா? அப்ப அது ரீசனிங் தானே. அறிவு வேலை செய்யுதா இல்லையா? இல்லையா? இவ்வளவு தூரம் காதல் வயப்படுற நீங்க யாருமே ஏன் காதலிக்கல? இல்ல, அந்த நேர்மையை நான் பாராட்டுறேங்க. உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய நேர்மை எனக்கு பிடிக்கல. இப்போ எனக்கு நிச்சயமாக தெரியும், நான் இந்த சைடு தான் இருக்கேன். என்னோட பர்சனலாக சொல்லணும்னா, நான் நடுவராக யார் சிறப்பாக பேசுனீங்கன்னு பரிசு கொடுக்கறதுக்கோ அல்லது வந்து டாப்பிக்கோட முடிவு சொல்கிறதோ வேற. என் மனசு எங்கே இருக்குது எனக்கு சந்தேகமே கிடையாது. என் மனசு இங்கே தான் இருக்குது. அது என்னோட தீர்மானம். அந்த மாதிரி உங்களோட தீர்மானம் அங்கே இருந்து கூட நீங்கள் இங்கே பேசலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுடைய வாத திறமையை வெளியில் கொண்டு வரதுக்காக. நம்ம வந்து எதை ரொம்ப விரும்புகிறோமோ அதை நம்ம வந்து மறுக்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம் அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயமும் உண்டு. நீங்கள் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஸ்டேஜஸில் சொன்னீங்க, அப்படி யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து எதை நிஜமாக விரும்புகிறோமோ அதை மறுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்காமல். அந்த ஆங்கிள்லேருந்து பேசுகிறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்னோடய கொஷின் வந்து ஸ்காட் அந்த அன்னைக்கு நான் கொடுக்குறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு இதுவா? எல்லார்கிட்டையும் வரும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பர்சன் கிட்ட வரும் நமக்கு. இப்போ
எல்லாரையும் பிடிக்கும், அது வந்து ஒரு ரசனையில பிடிக்கிறது அவங்கள்ட்ட. ஆனா சில பேர்கிட்ட ஒரு லவ்ன்ற ஒரு ஆட்டிடியூட்ல வரும், அது நம்ம ஒரு அதாவது ஒரு உணர்வோம். ஆனா நம்ம சில உள்ளுணர்வுன்னு அவங்க சொல்றாங்க. அது காதல் பண்ணும்போது ஒரு வித மயக்கத்துல தான் இருப்பாங்க. ஆனா அதே இது யோசிச்சு தான் ஒரு கப்பலை சூஸ் பண்ணுன்றீங்களா? கம்பெனியை சூஸ் பண்ண யோசிக்க சொல்லல, நமக்கு அது வரும். ஆனா அதுக்கு பிறகு அதை வந்து இப்போ கெட்டவனா கூட இருக்கலாம், அப்ப நான் வந்து விட்டுட்டு போக கூடாது. நான் என்ன பண்ணணும்னா என்னோட பிரெயினை யூஸ் பண்ணி அவனை எப்படி நல்லா விட்டுட்டு போக கூடாதுன்னு டிசைட் பண்றீங்க. பிரெயின்ல அப்ப போறீங்க, cure கெட்டவன் தெரியுது உங்களுக்கு. அந்த கெட்ட பர்சனாலிட்டின்னு உங்க ஆப்போசிட்டோட இருக்க பார்ட்னர் வந்து கெட்டதுன்னு தெரிஞ்சிருச்சு, நீங்க விட்டுட்டு போக கூடாதுன்னு அந்த டைம்ல டிசைட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க மென்டலா? ஏதோ ஒரு உணர்வு உள்ள இருக்கு சார், ஒத்துக்கிறோம். இல்ல அதுதான் ஒரு அறிவு, அவர் அதுக்கே சப்போர்ட் பண்ணாரு. உங்க டீம் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இதே தான். நீங்கள் ஒரு தப்பான ஆளை உள்ளுணர்வோ ஏதோ ஒரு ரீசன் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த விஷயத்தில் தப்பாக தெரியுது உங்கள் காதலில். இப்போ உங்களுடைய கால் பிரெயின் கொடுப்பீங்களா, இல்லை நான் பண்ணிவிட்டு என் காதலுக்காக இருப்பீங்களா? நான் ஜென்யூனா பேசுறேன் சார். நான் கண்டிப்பா அந்த காதலை விட்டுருவேன். ஆனா இன்னொரு காதல் நினைச்சு பார்க்க மாட்டேன். அந்த காதலுக்காக வாழ்நாள் இன்னொரு கேள்வி கேட்குறீங்க, அடுத்த காதலை நினைக்க மாட்டீங்க? காதல்னா தான் சார். ஒரு டைம் வரும் பூவே உனக்காக மாதிரி அர்ப்பணிப்பு, அதுக்காக நான் சரணடைஞ்சிட்டேன். என்னோட காதலுக்காக நான் நீங்க சொல்லுங்க ட்ரூ லவ்னு சொல்லிட்டீங்க சார், அதுக்கப்புறம் என்ன பேச முடியும்? அது என்ன ட்ரூ லவ் சார்? உங்க வாழ்க்கையில் ஒரு மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கம்பானியன்ஷிப் அப்படின்றது ஒரு இதுவே வேணாமா? தேவையில்லை சார், நிஜமா சொல்றேன் சார், தேவையில்லை சார், சத்தியமா சொல்றேன். வேணாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸ்காட் கிறிஸ்டியன் கல்லூரி மாணவர்களும் எஸ்டி இந்து கல்லூரி மாணவர்களும் காதல் குறித்த இந்த வாதத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இனி முடிவுகளை அறிவிப்பதற்கான நேரம். எந்த கல்லூரி வெற்றி பெறப் போகிறது? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். இன்றைக்கு ஸ்காட் கிறிஸ்டியன் கல்லூரி மாணவர்களும் எஸ்டி இந்து கல்லூரி மாணவர்களும் காதல் குறித்த இந்த விவாதத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இனி முடிவுகளை அறிவிப்பதற்கான நேரம். பேனலிஸ்ட், இதுவரைக்கும் இந்த இரண்டு கல்லூரிகள் பேசியதில் உள்ள நிறைகள் குறைகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த கல்லூரி அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது? யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்? இந்த பக்கத்துலன்னு சொல்ல போறேன், அதனால இந்த பக்கம் பார்க்குறேன். ஹிந்து காலேஜ் சூர்யா. சூர்யா, வாழ்த்துக்கள் சூர்யா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த போட்டியின் முடிவில் எந்த கல்லூரி வெற்றி பெற்று இரண்டாம் கட்டத்திற்கு செல்ல போகிறது? இந்த விருதுக்காக நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனால் சூர்யா வந்து யுனானிமஸாக செலக்ட் பண்ணிட்டோம். இது வந்து பர்சனலாக எனக்கு சாருக்கு ரெண்டு பேருக்குமே இந்த சைடு தான் உடன்பாடு என்ன. ஆனால் விவாதித்த முறையில், பேசின முறையில், பார்ட்டிசிபேட் பண்ணதில், பாயிண்ட்ஸ் சொன்ன விதங்களில் ஸ்காட் கிறிஸ்டியன் நாங்க வந்து எங்க உணர்வு அங்க இருந்தா கூட யோசிச்சு உங்களுக்கு தான் முடிவு சொல்லிருக்கோம். இந்த வாரம் ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரி மாணவர்கள் தான் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அடுத்த வாரம் இரண்டு புதிய கல்லூரிகளோடு சந்திப்போம். ஆட்சி பெரிதினும் பெரிது கேள்.